இந்த ஒரு முக்கியமான பாகத்தை பார்க்கும்போது ಈ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಭಾಗವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ இது ரெண்டு விஷயத்தை தெரியப்படுத்துகிறது. ಇದು ನಮಗೆ ಎರಡು ವಿಷಯವನ್ನ ತಿಳಿಸುತ್ತಿದೆ. ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯವಾಗಿ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ. இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அவர் பட்ட சிரமத்தையும் வெளிப்படுத்துகிறது. ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು 400 ವರ್ಷ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ತಿಳಿಸುತ್ತಿದೆ. இது முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಮೊದಲನೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ನನ್ನ ಯವರಾಭ್ಯ ಶತ್ರುಗಳು ನನ್ನನ್ನು ಹಲವು ಸಾರಿ ಬಾಧಿಸಿದರೆಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಹೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ. இது இயேசு கிறிஸ்துவை நினைக்கும்போது ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೆನೆಸುವಾಗ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ 16வது வசனத்தை 2:16 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய துக்ககரமான விஷயம். இயேசு பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவன் அதை சந்திக்க முடியாத போனதினால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா 2 வயசு உள்ள ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டான். ಪ್ರಿಯರಾದವರೇ ಕೇಳಿರಿ, ಇದು ಎಷ್ಟು ದುಃಖಕರವಾದಂಥ ಒಂದು ಸಂಗತಿಯಾಗಿದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು ಅವನು ಕಾಣದೆ ಹೋದ ಕಾರಣ ಅಲ್ಲಿದ್ದಂಥ ಎಲ್ಲ 2 ವರ್ಷದ ಕೂಸುಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இப்படி ஆரம்பமே இயேசுவின் ஆரம்பத்திலே பிரச்சனைகளோடு ஆரம்பிக்கப்படுகிறது. ಯೇಸುವಿನ ಪ್ರಾರಂಭವನ್ನೇ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ಸಮಸ್ಯೆಯಿಂದಲೇ ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿದೆ. அதனால் வேண்டிதான் கர்த்தர் சொல்கிறார், பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಆತ ನಮಗೆ ಜೊತೆಗಾರನಾಗಿದ್ದಾರೆ. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிங்களா. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ಉಳುವವರು ನಮ್ಮ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ಉತ್ತುತ್ತು ಉದ್ದವಾದ ಗೆರೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு நிலம் எப்படி அது ஒரு பண்படுத்தப்படும்போது எப்படி அது உடைக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைக்குள்ளாகிய அந்த சரி சமான பூமி தெரியாமல் போகுதா, அதே போல் இயேசுவை வாரினால் அடிக்கும்போது அவருடைய சரீரம் அப்படியே பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಹೇಗೆ ಭೂಮಿಯನ್ನು ಉಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ಅನೇಕ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನೇಕ ಏಟುಗಳನ್ನು ಆತನು ಅನುಭವಿಸಿದರು. மத்தேயு 27:26 வசனத்தை பார்க்கும்போது 27:26 மத்தாய 27:26 மத்தாಯ 27ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வந்த ஆண்டவரை விட்டு ஒரு திருடனையும் ஒரு பொய்யனையும் விடுதலை ஆக்கி இயேசுவை வாரினால் ಅಡಿக்கப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். ನೋಡಿರಿ ಪ್ರಿಯರೇ, ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಬಂದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಕಳ್ಳನನ್ನು ಕೊಲೆಗಾರನನ್ನು ಅವರು ಆರಿಸಿಕೊಂಡು ಯೇಸುವನ್ನ ಕೊರಡೆಗಳಿಂದ ಹೊಡಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதனுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், ಇದರ ಮುಖ್ಯವಾದ ಸಾರಾಂಶ ಏನು ಎಂದರೆ கிறிஸ்தவ மதம் இயேசு என்ற மதமே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ மதமே இருக்கக்கூடாதுன்னு ஏதோ பிளான் பண்ணார்கள். ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮತ ಅಥವಾ ಯೇಸುವಿನ ಒಂದು ಮತ ಇರಬಾರದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಹಾಕಿದರು. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கிறிஸ்தவ மதத்துக்காக எவ்வளவு பேர் மரித்தார்கள் என்று. ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮತಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಸತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು. ஆனால் இயேசுனுடைய உண்மையான போதையினால் இந்த நாள் வரையில் இந்த உலகத்திலே அதிகமான ಜನಕೂಟಗಳು நிறைந்த ஒரு மதம் என்றால் அது கிறிஸ்தவ மதம் தான். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆ ಏನೆಂದರೆ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಾವು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಜನರು ಸೇರಿರುವಂತ ಒಂದು ಮತವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮತವಾಗಿದೆ. ಎಲ್ಲ ஒரு நன்றியோடு அல்லேலூயா சொல்வோம். ಎಲ್ಲರಿಗೂ நன்றி செலுத்துவோம். இந்த நாள் வரையிலும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஜன தொகை போல எந்த மதத்திலும் இல்லை பிரியமானவர்களே. ಇಲ್ಲಿಯ ದಿನದವರೆಗೂ ಕ್ರೈಸ್ತ ಮತದಲ್ಲಿರುವಂತಹ ಜನರು ಎಲ್ಲಿಯೂ ಸಹ ನಾವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நாம் சகிக்கும் போது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ ನಾವು ಅದನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡಿರುವಾಗ கர்த்தர் சொல்கிறார்,
என்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವವನು ನನ್ನ ಕಣ್ಣುಗುಡ್ಡೆಯನ್ನ ಮುಟ್ಟಿದ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தர் உங்களை உண்மையாக உயர்த்துவார். ನನ್ನ ಪ್ರಿಯರಾದ ಜನರೇ, ನೀವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಷ್ಟವನ್ನ ಪಾಡುಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವಾಗ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಮೇಲಕ್ಕೆತ್ತುವನಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಸಹ ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இங்கே 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದೆ, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போம். 6ನೇ ವಾಕ್ಯ 129. பாருங்கள், அந்த வீட்டின் மேல் முளைக்கும் எந்த விதமான பொருளா இருந்தாலும் சரி, ஏனென்றால் அதுக்கு டீப் ரூட் போக முடியாது இருக்கப்படியால் அது கூடிய சீக்கிரமே அந்த வெயில் பட்டு அது வாடி ಒದಗಿ போய்விடும். ನೋಡಿರಿ ಪ್ರಿಯರೇ, ಮಾಳಿಗೆ ಮೇಲೆ ಬಿಡುವಂತ ಯಾವುದೇ ಹುಲ್ಲಾಗಿರಲಿ, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಆಳವಾದ ಒಂದು ಬೇರು ಇಲ್ಲದ ಕಾರಣ ಅದು ಬೇಗನೆ ಒಣಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அதே போலதான் கிறிஸ்துவை எதிர்த்து யார் வந்தாலும் சரி, அவர்கள் கூடிய சீக்கிரமே அழிந்து போய்விடுவார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಎದುರಿಸಿ ಯಾರೇ ಬಂದರೂ ಸಹ ಅವರು ಅತಿ ಬೇಗನೆ ಅವರು ಅಳಿದು ಹೋಗುತ್ತಾರೆ. இதுக்கு ஒரு உதாரணமா இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்குது என்றால் அதுவே ஒரு பெரிய உதாரணமா இருக்குது. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬ ದೇಶ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಅದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದಾಹರಣೆ ಆಗಿದೆ. எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரங்கள் வந்த போதும், ಎಷ್ಟೋ ಪಾಡುಗಳು ಎಷ್ಟೋ ಉಪದ್ರವಗಳು ಅವರಿಗೆ ಬಂದರೂ ಸಹ ஒரு காலத்தில் இந்தியா அந்த மேப்லயே இஸ்ரேல் என்ற பேரே இல்லாமல் போய்விட்டது. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಇಂಡಿಯಾ ಮ್ಯಾಪ್ ಅಲ್ಲೇ ಆ ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಎಂಬ ಹೆಸರೇ ಇರಲಿಲ್ಲ. ஆனாலும் கர்த்தர் மீண்டுமாய் கொண்டு வந்து தம்முடைய தேசத்தை நிலைநாட்டினார். ಆದರೆ ತಿರುಗಿ ದೇವರು ಆ ದೇಶವನ್ನು ಪುನಃಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்காக நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಕರ್ತನಿಗಾಗಿ ನೀವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವಾಗ ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತುವನಾಗಿದ್ದಾರೆ. கடைசி ஒரு வசனத்தை படிப்போம், 8வது வசனத்தை. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ, 8ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. ಹಾದು ಹೋಗುವವರು ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂದು, ಯೆಹೋವನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. வழிபோக்கர் என்றால் ரோட்ல போய் கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கார்கள். ಹಾದು ಹೋಗುವವರೆಂದರೆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಜನರಾಗಿರುತ್ತಾರೆ. அவர்களுக்கு நாம் யார் என்று தெரியாது. ಅವರಿಗೆ ನಾವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர்கள் நமக்கு விஷ் பண்ணவும் மாட்டார்கள். ಅವರು ನಮಗೆ ವಿಶನ್ನು ಸಹ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தர் பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பை தெரிவித்துக் கொள்வார்கள். ಆದರೆ ದೇವರ ಜನರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಭೇಟಿ ಮಾಡುವಾಗ ಅವರು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சபை உள்ள வரும்போது எனக்கு வழி தெரியவில்லை, எங்க நின்று கொண்டிருக்கும் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொன்னாங்க. ನನಗೆ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ನನಗೆ ದಾರಿ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಸಿಸ್ಟರ್ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾಗ ನನಗೆ ಅವರು ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உண்மையிலே பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு அது வெளியேறப்பட்ட அன்பா இருக்குது. ನಿಜವಾಗಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅದು ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருக்காக நிலை கொண்டு நிற்போம். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಉಪದ್ರವಗಳು ಬಂದರೂ ಸಹ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನೀವು ನೆಲೆ ನಿಂತುಕೊಂಡಿರಿ. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த போதிலும், 430 ವರ್ಷ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ಕರ್ತನವರು ಖಂಡಿತವಾಗಿ ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದರು. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಜೀವಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் தெழுந்தார். ಮರಣ ಹೊಂದರು, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟರು, ಮತ್ತೆ ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದರು. யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை சொன்ன ஒரே ஒரு தெய்வம் என்றால் கர்த்தராகிய இயேசு ஒருத்தர் தான். ಯಾರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದಂತ ದೇವರೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொன்னார்? நான் மீண்டுமாய் நான் திரும்பி வருவேன். ಅವರು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ತಿರುಗಿ ಮತ್ತೆ ಬರುವನಾಗಿದ್ದೇನೆ. எந்த மதத்திலும் எந்த தெய்வங்களும் சொல்லாத ஒரு வார்த்தை, நான் மீண்டுமாய் வருவேன் என்று சொன்னவர். ಯಾವ ಮತದಲ್ಲಿ ಯಾವ ಧರ್ಮದಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸಹ ಯಾರು ಸಹ ನಾನು ತಿರುಗಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. ஒவ்வொரு முறையும் நாம் பரிசுத்த போஜனத்தில் பங்கு பெறும்போதெல்லாம் கர்த்தருடைய வருகை நினை கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾವು ಒಂದೊಂದು ಸಾಲ ಪವಿತ್ರ ಭೋಜನವನ್ನು ಸೇವಿಸುವಾಗ ನನ್ನ ನೆನಪಿಗೋಸ್ಕರ ಇದನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. பிரியமான தேவ ஜனமே, இந்த இயேசுக்காக நீங்க வைராக்கியமே நில்லுங்கள். ಪ್ರಿಯರಾದ ದೇವ ಜನರೇ, ಯೇಸುವಿಗಾಗಿ ನೀವು ವೈರಾಗ್ಯದಿಂದ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ.
வானும் பூமியும் அழிந்து போயிடும், ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಳಿದು ಹೋಗಬಹುದು, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றும் அழியாது. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಅದು ಎಂದಿಗೂ ಸಹ ಅಳಿದು ಹೋಗದು. அந்த வார்த்தை இந்த சபையின் மூலமா கேட்ட பிறகு நீங்கள் ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಕೇಳುವಾಗ நீங்கள் வார்த்தையாகவும் வெளிச்சமாக மாற வேண்டும். ನೀವು ವಾಕ್ಯವಾಗಿಯೂ ಬೆಳಕಾಗಿಯೂ ಮಾರ್ಪಾಟು ಹೊಂದಬೇಕು. இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ನಡೆಸುವುದು ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Thank you, ma.